வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் அன்பு சகோதரி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, பிகினர்ஸ் கூட ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி 15 டிசைன் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த 15 டிசைன் ப்ளவுஸுமே லாங் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. இது பிகினர்ஸ் கொஞ்சம் பயப்படுவாங்க. அதாவது எப்படி நம்ம டிசைன் ப்ளவுஸ் தைக்க போகிறோம், சாதா ப்ளவுஸ் மட்டும்தான் வருது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயப்படுவாங்க. அப்படி பயப்படுறவங்களுக்காக இந்த இது போட்டிருக்கேன். ஏன்னா இது எல்லாமே ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் டிசைன் பண்ணுற மாதிரி ப்ளவுஸ் தான். ரொம்ப ஈஸியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் வாங்க ஒரு ப்ளவுஸாக பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பயப்படாமல் தைரியமாக ஒரு ப்ளவுஸ் பண்ணி பாருங்கள். தைச்சி முடித்ததுக்கப்புறம் கூட நம்ம டிசைன் பண்ணலாம். இது தைச்சி முடித்ததுக்கப்புறம் நான் எப்படி பண்ணுறேன்னு கவனித்து பாருங்கள். வெறும் இந்த பார்டரை கட் பண்ணிவிட்டு 3ஆம் மடித்து ஓடு தையல் போட்டுட்டு ஏற்கனவே நம்ம சாரீ கலருக்கு பைப்பிங்லாம் வச்சுக்கோம். அதுக்கு மேலே லேஸ் கொடுத்து ஒரு சைடாக எப்படி அழகாக டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு அதிகம் கேன்வாஸு த்ரெட்டு எதுவுமே கிடையாது. சாதாரணமாக சிம்பிளாக சும்மா ஒரு சின்ன பூ டிசைன் மட்டும் வச்சு அதில் ஒரு பட்டன் மட்டும் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. எல்லாமே ஒன் சைடு வர மாதிரி தான் இருக்கும். லேஸ் மட்டும் கொடுத்து எப்படி டிசைன் பண்ணலாம், இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் எப்படி பண்ணலாம், எல்லாமே ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்பேன். வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒரு ப்ளவுஸும் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். நீங்கள் பழகிட்டு நீங்கள் ப்ளவுஸ் புதுசாக தைக்கிறவங்க உங்களுக்கு கொஞ்சம் நல்லா செட் ஆகிடுச்சு, அடுத்த லெவலுக்கு நம்ம டிசைன் ப்ளவுஸ்க்கு போகணுன்றது நினைக்கிறவங்க இது மாதிரி பார்த்து கொஞ்சம் ஈஸியாக கற்றுக்குங்க. இதுவும் ப்ரீஸ் அதாவது ஃபுல்லாக முடித்த ப்ளவுஸ் தான். எல்லாமே பைப்பிங் வச்சு எல்லாம் முடிச்சது தான். இந்த ப்ளவுஸ் வெறும் 1/2 மீட்டரில் தைச்சிருப்பேன். சொன்னால் நம்ப மாட்டேங்க. லாஸ்ட்டு பிட்டு வெறும் 1/2 மீட்ரு இருந்தது. 1/2 மீட்டரில் இந்த ப்ளவுஸ் தைச்சிருக்கேன். இது சைஸ் 38. முடித்ததுக்கப்புறமா கஸ்டமர் டிசைன் எதாவது பண்ணி கொடுங்க காப்பர் கலரில் அப்படின்னாங்க. யோசித்து சரி இது மாதிரி பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இந்த டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி பூ மாதிரி வச்சு தைச்சிருப்பேன். இது ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாமே ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்பேன். கவனித்து பார்த்து கற்றுக்கங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு புரியலைன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நல்லபடியாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்கணும் தான். எல்லாமே ரொம்ப விரிவாக பொறுமையாக சொல்லி கொடுத்துருப்பேன். இதோட ஒரு ப்ளவுஸுமே நம்ம சேனலில் சொல்லி கொடுத்துருப்பேன், பார்த்து கற்றுக்குங்க. இது கேன்வாஸ் வெறும் அந்த டிசைனுக்கு மட்டும்தான், மற்றபடி ப்ளவுஸ்க்கு வேறு எங்கேயுமே கிடையாது. அந்த பூ டிசைன் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் கேன்வாஸு. மற்றபடி வேறு எங்கேயுமே நெக்குக்கோ எதுக்குமே கேன்வாஸ் கொடுத்துருக்க மாட்டேன். அதே மாதிரி த்ரெட்டு கொடுத்து நான் பைப்பிங் வைக்க கிடையாது. அது பைப்பிங் தான் டிசைனுக்கே ரொம்ப முக்கியம். பைப்பிங் உங்களுக்கு அழகாக வந்துருச்சுனாவே நீங்கள் டிசைன் ப்ளவுஸ் சூப்பராக தைச்சிருவீங்க. அதனால் உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸ் தைக்க ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பைப்பிங் வைக்க கற்றுக்குங்க. பைப்பிங் வச்சிட்டிங்கனாவே டிசைன் ப்ளவுஸ் அழகாக வந்துடும். ஏன்னா இந்த மாதிரி பூ டிசைன் வைக்கிறதுக்கெலாம் உங்களுக்கு பைப்பிங் கண்டிப்பாக வேணும். ஏன்னா ஒரே மாதிரி பைப்பிங் வைங்க, வச்சு பழகுனிங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து கவனமாக பார்த்து ஒரே மாதிரி வச்சு பழகுங்க. அப்போ தான் நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம எந்த சைஸில் ஆரம்பிக்கிறோமோ கடைசியில் முடிக்கிற வரைக்கும் அதே ஷேப்பில் தான் வரணும். அதாவது ஒரு பக்கம் குண்டாகவும் ஒரு பக்கம் சின்னதாகவும் வச்சு பழகாதீங்க, ஒரே மாதிரி வச்சு பழகுங்க. இது 1/2 மீட்டரில் எந்த பக்கம் எங்கேயுமே ஜாயிண்ட் இல்லாமல் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ப்ளவுஸை கரெக்டாக தைச்சிருப்பேன். எப்படி 1/2 மீட்டரில் தைக்கணும்னு இந்த ப்ளவுஸ் தைக்கிற வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இது எப்படி கரெக்டாக நம்ம மிச்சப்படுத்தி லைனிங் வைக்கணுன்றதும் சொல்லி கொடுத்துருப்பேன், பார்த்து கற்றுக்கங்க. ஏன்னா நீங்கள் நாளே நீங்கள் இன்றைக்கி தைக்கிறீங்கன்னா நாளே லைனிங் வச்சுட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் சாரீ கலருக்கெலாம் பார்த்து நம்மளாக மேட்ச் பண்ணி டிசைன் பண்ணிக்கிறது தான். இதுக்கு இது ரொம்ப அழகாக இருந்தது. அதாவது ஒரு 3 பூ இதழ் இருக்க மாதிரி சூப்பராக இருந்துச்சு.
அதில் ஒரு குட்டியாக ஒரு பட்டன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது நம்ம சேனலில் இருக்குது. இது வந்து சிம்பிளாக லேஸ் மட்டும் வச்சு தைக்கிறது தான். நெக்கு மட்டும் அடித்து திருப்பி ஃபுல் ப்ளவுஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லேஸ் வச்சு தைக்கிறது தான். ஏன்னா வந்து லேஸ் வச்சே நம்ம நிறைய டிசைன் பண்ணலாம். ஏன்னா பழகிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் லேஸ் மட்டும்தான் அவங்களுக்கு வச்சு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். லேஸுமே நீங்கள் வச்சு தைக்கும்போது வந்து ப்ளவுஸ் வந்து லைட்டாக இழுத்துக்கணும். இழுக்காமல் வச்சிங்கன்னா உங்களுக்கு லேஸ் வந்து டைட்டாயிரும். நெக்கு வந்து நெக்கு வந்து சுருக்கமாயிரும், நீட்டாக இருக்காது உங்களுக்கு. அதனால் வந்து எப்போயுமே நீங்கள் லேஸ் வச்சு தைக்கும்போது ஒரு நூல் இழுத்து வச்சு அதுக்கு மேலே லேஸ் வைங்க. ஏன்னா நீங்கள் லேஸு தைச்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போதே நீங்கள் ப்ளவுஸையும் இழுத்துக்கணும் லைட்டாக ஒரு கையில். அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸு சுருக்கம் இல்லாமல் சூப்பராக வரும். இது நெக்கு நீங்கள் வெத்தலை நெக்கு வச்சு நான் வரைஞ்சிருக்கேன். இதே மாதிரி கீழேயும் 2 லைன் வரைஞ்சி அதுக்கு மேலே அந்த வரைஞ்சது மேலேயே நம்ம லேஸ் வச்சு தைக்க போகிறோம். அந்த பிசுறு உள்ளே தள்ளி நம்ம கொடுத்து லேஸ் வைக்க போகிறோம். இது வந்து பிசுறு எதுவுமே தெரியாது, ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இதோட லாங் வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. இந்த மாதிரி பழகிட்டு இருக்கோம். கொஞ்சம் சிம்பிளாக வச்சு பழகுங்க. உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக வந்துடுச்சுன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போங்க. ஏன்னா வந்து ப்ளவுஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம். சப்போஸ் சரியாக வரலைன்னா பிரிச்சுட்டு தைங்க, யோசிக்காதீங்க, பிரிச்சுட்டு தைச்சிருங்க. இது நல்லாயிருக்கு, சிம்பிளாகவும் இருக்குது. அடுத்து நம்ம என்ன பார்க்கலான்னா ஸ்டார் நெக்கில் பைப்பிங் வச்சு எப்படி நம்ம லேஸ் வைக்க போகிறது தான் பார்க்கலாம். இதுவும் நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம பார்டர்லாம் வச்சு பைப்பிங் முடிச்சுட்டு பார்டர் வைக்க போகிறோம். இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும், சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருக்கும். இது மாதிரி சாரீ பார்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வச்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும். அதாவது நெக்கை அடித்து திருப்பிட்டு ஷோல்டர் எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம பைப்பிங் வைக்க போகிறோம். ஏன்னா நெக்கு ஷேப் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இதோட லாங் வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, பார்த்து கற்றுக்குங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சின்னதாக நீங்கள் பண்ணி பழகுங்க. எல்லாருமே வந்து இப்போ பெரிய டிசைன் ப்ளவுஸாக போடுறாங்க. அதாவது வந்து ஹெவியாக பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அது வந்து அவங்களுக்கு எப்படி நான் சொல்கிறது, புரியலைன்னா நம்ம எப்படி பண்ண முடியும்? புரிகிற மாதிரி பண்ணால் தான் வந்து 4 பேர் கற்றுக்குவாங்க. நம்ம சேனல்லே வந்து நான் மொதல் டிசைன் ப்ளவுஸ் போட்டது இந்த பீகாக் ப்ளவுஸ் தான். இது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. இந்த ப்ளவுஸு நான் போட்டது. ஆனால் வீடியோவே சரியாக எடுத்துருக்கு தெரியாது எனக்கு. ஏன்னா வந்து போது நம்ம எப்படி கரெக்டாக எதுவுமே பண்ண தெரியாது இல்லையா. நான் இந்த ப்ளவுஸ் போட்டேன். எல்லோரும் சூப்பராக இருக்குன்னாங்க. அப்படியே நேச்சுரலாக மயில் உட்காந்துருக்க மாதிரியே இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் இது மாதிரி நான் அடுத்து ஒரு ப்ளவுஸ் கண்டிப்பாக உங்களுக்கு போடுவேன், ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தர புரிகிற மாதிரி. இதுவும் ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த சில்வர் கலர் கிளாத் வச்சு தைச்சிட்டு பீகாக் மாதிரி பண்ணிவிட்டு, இது எல்லாமே லேஸ் எதுவுமே கிடையாது, எல்லாமே மெட்டீரியல் வச்சு அந்த சில்வர் கலர் மெட்டீரியல் வச்சு பண்ணினது தான். எந்த இதுவுமே வந்து லேஸ் கிடையாது. இது சூப்பராக இருக்கும். எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க, அழகாக இருக்குன்னு. எனக்கு ஃபஸ்ட்டு ப்ளவுஸ்லேயே வந்துட்டு ரொம்ப பாராட்டினது இந்த ப்ளவுஸு. ஃபஸ்ட்டு இது தான் நான் போட்டேன். எல்லாம் நல்லா இருக்குன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால தான் அடுத்தடுத்து நான் ப்ளவுஸ் போட ஆரம்பித்தேன். இது அப்படியே மயில் மாதிரியே இருக்கும், சூப்பராக இருக்கும். இதுதான் ப்ளவுஸ் நான் போட்டது. அப்படியே ப்ளவுஸ் கலருக்கு பாசி வச்சு ரொம்ப அழகாக இருக்கும். இது முந்தியில் மயில் இருக்கும். இந்த ப்ளவுஸும் நல்லாயிருக்கும். இதுவும் ஒன் சைடு கொடுத்துருக்கிறது தான். இதுவும் நெக் அடித்து திருப்பிட்டு ஓரளவுக்கு எல்லாமே முடிச்சுட்டு சும்மா அந்த இலை மாதிரி போட்டு கட் பண்ணிவிட்டு ஃப்ளவர் வைக்கிறது தான். இதுவும் சூப்பராக இருக்கும். இது ஹெவியாக இருக்காது, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி நான் எல்லாமே உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் கற்றுக்கணுன்னு நான் போடுறேன். எப்படியாச்சும் யாராச்சும் ஒருத்தர் கற்றுக்கணும், ஈஸியாக இருக்கணும், அவங்களுக்கு ஈஸியாக புரியணும், அவங்க நம்ம பண்ணுற வேலை அவங்க செய்யணும் கண்டிப்பாக.
அப்படின்னு நினச்சி தான் நான் போகிறேன். ஏன்னா வந்து சில பேர் போகிறதே அவங்களுக்கு எனக்கே புரியாது. சில பேர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்றதே புரியாது. நான் வந்து அப்படி நினைக்கல. எப்படினாச்சும் நான் போடுறது வந்து யாருக்காவது புரியணும், யாராச்சும் பண்ணி பார்க்கணும், அதை ட்ரை பண்ணணும், கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் போட்டுட்ருக்கேன். பார்த்து கற்றுக்குங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நான் போடுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, டிசைன் ப்ளவுஸ் நம்ம பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கற்றுக்குங்க. எல்லாமே வந்து லாங் வீடியோவாக போட்டு கொஞ்சம் டைம் எடுத்து புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த ப்ளவுஸும் சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸ்க்கெலாம் ரேட்டு எவ்வளோ வாங்கலான்னா 500ரூபாலேருந்து 600ரூபா வரைக்கும் வாங்கலாங்க. இது கொஞ்சம் விலை அதிகம்தான், அதனால் கொஞ்சம் ரேட்டு கூட வாங்கலாம். நீங்கள் இது மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா கொஞ்சம் ரேட்டு கூட வாங்கலாம். இதுவுமே ஃபுல்லாக பைப்பிங்லாம் வச்சுட்டு கடைசியாக தான் நான் டிசைன் பண்ணேன். கை ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி இந்த டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கை ஜாயின் பண்ணேன். இதுவும் நல்லாயிருக்கும். இது மாதிரி நம்மளாக ட்ரை பண்ணி பழக எல்லாமே சூப்பராக வந்துடுங்க. இது பார்டர் வந்து கையில் இருந்தது தான் எடுத்து வச்சேன். பைப்பிங் வந்து பிங்க் கலர் சாரீ. கையில் இருந்த பார்டர், ஒரு கைக்கு பார்டர் வச்சுட்டு ஒரு சைடு டிசைன் கொடுத்ததை அப்படியே எடுத்து வச்சிட்டேன் நான். இதுவும் நல்லாயிருக்கும். முடிச்சுட்டு ஒரு பட்டன், அவ்வளோதான். இது வந்து நம்ம சேனலில் வந்து 2வது ப்ளவுஸுங்க. இது நான் வந்து கொஞ்சம் லைட் போட்டு தைச்சிருப்பேன். மிஷினில் லைட் இருக்கும் இல்லையா, அது போட்டு தைச்சிருப்பேன். அதனால் கொஞ்சம் இருட்டாக தெரியும் உங்களுக்கு. ஏன்னா நான் வீடியோ போடும்போது எனக்கு எது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல. அதனால கொஞ்சம் லைட் போட்டனால உங்களுக்கு இருட்டாக தெரியும். ஏன்னா அப்புறம் தான் தெரிஞ்சுது எப்படி நம்ம வீடியோ போடணும் அப்படின்ட்டு. இந்த ப்ளவுஸும் நல்லாயிருக்கும். இது சும்மா சிம்பிளாக 2 லைன் கொடுக்குறது தான். சாரீ கலருக்கு மேட்சாக 2 லைன் டிசைன் கொடுக்குறது. இது நல்லாயிருக்கும். இது முடிச்சுட்டு நம்ம பண்ணிக்கலாம். சும்மா நெக் அடித்து திருப்பிட்டு 2 லைன் டிசைன் கொடுத்துக்கலாம். பைப்பிங் வச்சுட்டு பைப்பிங் மட்டும் சூப்பராக வச்சு பழகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக பண்ணிடலாம் டிசைனு. ரொம்ப முக்கியம் பைப்பிங் தான். நான் மறுபடியும் சொல்கிறேன். பைப்பிங் மட்டும் நீங்கள் தொடர்ந்து டெய்லி ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அதாவது வந்து சாதாரண ப்ளவுஸ் கொடுத்தா கூட அதுக்கு பைப்பிங் வச்சு பழகுங்க. பழக உங்களுக்கு வந்துடும். சப்போஸ் நமக்கு வராது, தெரியாதுன்னு மட்டும் விட்றாதீங்க. எப்படியாச்சும் நம்ம கற்றுக்கணும், அவங்கள மாதிரி நம்மளும் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டோடு கற்றுக்குங்க. ரொம்ப சூப்பராக வரும். இன்ட்ரெஸ்ட் ஒன்று தாங்க. டெய்லரிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஒன்று மட்டும் இருந்தால் போதும், நம்ம வேறு லெவலில் தைச்சிடலாம். இது வந்து மெல்லிஸாக நம்ம அடித்து திருப்பி 2 லைன் கொடுக்குறதுங்க. இது அப்படியே ஒரே மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளாக சாரீக்கு மேட்சாக கூட நம்ம பண்ணலாம். இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அமௌண்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கலாங்க. இது சாரீ ப்ளூ கலரு, பார்டர் கலர் இந்த ப்ளவுஸு. இது 2 லைன் மட்டும் இல்லைங்க, 3 கூட கொடுக்கலாம். அதாவது வந்து நடுவில் ஒரு கலரு, இந்த சைடும் ஒரு கலரு, 2 கலர் கூட டிசைன் கொடுக்கலாம். அது இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும். சேம் இதே மாதிரி கைக்கும் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கைக்கு 2 லைன் கொடுத்துருங்க. இந்த மாதிரி சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு சிம்பிளாக பண்ணி கொடுங்க. இதுவும் ப்ளவுஸ் ஃபுல்லாக நான் முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறம் சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ண போகிறேன். பாருங்கள், இது எல்லாமே ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ண ப்ளவுஸ்க்கு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 இலைக்கு நடுவில் ஒரு கோபுர இதழ் மட்டும் வச்சு நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம ப்ளவுஸ் கலர் கொடுக்கல, சேம் அப்படியே கோல்டன் கலரில் கொடுத்து தான் தைக்க போகிறோம். அதே கலரில் பைப்பிங் வச்சு தைச்சிடலாம்.
ஏன்னா நான் ஏன் மறுபடியும் உங்களுக்கு பைப்பிங் வச்சு தைச்சி பழகுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த மாதிரிலாம் நம்ம டிசைன் கொடுக்கும்போது கண்டிப்பாக பைப்பிங் வச்சு பழகுனா தான் நம்மளால் நல்லா பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக பைப்பிங் வச்சு பழகுங்க. இதே மாதிரி நம்ம கைக்கும் கொடுத்துருக்கோம். கைக்கும் கொடுத்து பண்ணலாம். சும்மா ரவுண்ட் நெக்கு, அதில் ஒரு 3 இதழ் மட்டும்தான், ஒரு லேஸு, அவ்வளோதான். இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அமௌண்ட்டு வாங்கிக்கலாம். அது நடுவில் என்ன கலர் ப்ளவுஸோ அதே கலரில் நம்ம தைச்சி விட்டு பாசி வைக்க போகிறோம். நல்லாயிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்மளாக யோசிச்சு ஏதாவது ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திங்கன்னா சூப்பராக வந்துடும். பெரிய பாசி பெருசாக இருக்குது பார்த்திங்களா, தட்டையாக ஒரு பக்கம் தட்டையாக இருக்கும். அந்த பாசி 3க்கும் வச்சுட்டு, அதை கை 2க்கும் பேக் சைடும் வச்சுட்டிங்கன்னா, எல்லா மற்றதுக்கெல்லாம் சின்ன பாசி வச்சுட்டா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு டிசைன் ப்ளவுஸு. இது வந்து நீங்கள் கட் பண்ணாமல் நம்ம அப்படியே வச்சு தைக்க போகிறோம். அழகாக கடிச்சு திருப்பிட்டு ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு கூட இது பண்ணலாம். அடித்து திருப்பி ஃபுல்லாக முடிச்சுட்டு பைப்பிங் வச்சுட்டு சில பேர் வந்து வீடியோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாங்க. சத்தியமாக இது வந்து மொத்தமாக நான் ஒரே வீடியோவில் போடுறது வந்து இவ்வளோ ப்ளவுஸ் நம்ம சேனலில் இருக்குன்ற தெரியப்படுத்துறதுக்காக தான் நான் ஒரே வீடியோவில் போகிறேன். மறுபடியும் சொல்கிறேன் நான். இது வந்து நான் மொத்தமாக இது வந்து புரியாது, என்ன ஸ்பீடாக போகிறனால. ஏன்னா வந்து என்னென்ன டிசைன் இருக்கிறது நீங்கள் பார்த்துக்குவீங்க அப்படின்றதுக்காக தான். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கற்றுப்பீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இது நம்ம ஸ்டார் நெக்கில் இந்த சாரீ கலர், அந்த சாரீ வந்து இந்த மாதிரி கலராக இருந்துச்சு. அதை அடுக்கடுக்காக நம்ம அந்த ஸ்டார் நெக்கு கீழேயே அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுட்டு இது பண்ண போகிறோம். கடைசியாக லேஸ் வச்சிடலாம். எதுவுமே கட் பண்ண தேவையில்ல, தைச்சு முடிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. இப்போ அது கீழே வரைக்கும் முடிச்சுட்டு ஓரளவுக்கு அப்படியே லேஸ் வச்சு தைச்சிடலாம். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ப்ளவுஸே நீங்கள் கட் பண்ண தேவையில்லை. நடுவில் எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம மறுபடியும் அப்படியே தைச்சி விட்டுறலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் பாசி டிசைன் கொடுத்துடலாம். பாசி வச்சதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ப்ளவுஸும் ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் பைப்பிங் வச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு சைடு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து சாரியிலேருந்து கட் பண்ண கிளாத்து. சாரியில் கொஞ்சம் கட் பண்ணேன். அளவு எடுத்து கட் பண்ணணும். 2 இன்ச் அளவு. எல்லாம் மொத்தமாக ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்துகிட்டு அப்படியே நடுவில் நம்ம ஃப்ளிட்ஸ் மாதிரி அப்படியே வச்சு தைச்சிட்டு அதில் நம்ம பாசி வைக்கணும். ஒரே மாதிரி கொடுக்கணும் ஃப்ளிட்ஸு. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபிங்கர்ஸ் கூட ஈஸியாக கற்றுக்கலாம் அவங்க. சும்மா இங்கே மேலேருந்து நம்ம ஒரு லைன் இல்லைன்னா 2 லைன் கொடுத்துட்டு அந்த நெக்கு வரைக்கும் நிப்பாட்டிடலாம். சென்டர் வரைக்கும் நிப்பாட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த ஃப்ளிட்ஸ் வச்சோம் இல்லையா, அந்த இதை கொடுத்துடலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்துடலாம். அப்படியே வச்சு தைச்சிட்டு வர வேண்டியதான் நெக்கில். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. இது மாதிரி நம்மளாக முயற்சி பண்ணி ஈஸியாக வச்சு தைச்சிருக்க வேண்டியதான். இதை அப்படியே மாற்றி வச்சு நம்ம ஃபுல்லாக பாசி வைக்க போகிறோம். இது முடிச்ச ப்ளவுஸ் கூட அழகாக நீங்கள் பண்ணலாம். சிம்பிளாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு நாட்டு வைக்கிறதுக்கு நாட்டு வீடியோ நான் போட்டிருக்கேன்.
இது வந்து நல்லா முறுக்கி வைக்கிற மாதிரி இருக்கும் நாட்டு, நல்லாயிருக்கும். சாரிக்கு மேட்சாக தைச்சிக்கலாம். ரெண்டு கலர் கொடுத்துருப்பேன். இதை வந்து நல்லா ஸ்கொயராக அடிச்சுட்டு ஓரத்தில் தையல் போட்டுட்டு சென்டராக கட் பண்ணிவிட்டு அதில் நாட்டு கோர்த்துட்டு 4 பக்கமும் தைச்சிட்டு அதை மொத்தமாக நம்ம தைச்சிட போகிறோம். தைச்சிட்டு அதை அப்படியே மடக்கி ஒன்றும் ஒரு பாசி. ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் இது பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், ஒரு பூ மாதிரி. இது இந்த நாட்டடிக்கிறது மட்டும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ப்ளவுஸும் ரொம்ப அழகாக இருக்குங்க. இதுவும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமே வைக்கலாம். ரவுண்டாக கொண்டு வந்து கீழே லைட்டாக மட்டும் வளைச்சி விட்டிங்கன்னா போதும். அடித்து திருப்பிட்டு நல்ல நகத்தில் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு தையல் போட்டுருங்க. தையல் போட்டு ஃபுல்லாக லைனிங் வச்சுட்டு நம்ம எல்லாமே முடிச்சுட்டு பைப்பிங்லாம் வச்சுட்டு கூட நம்ம அந்த டிசைன் பண்ணலாம். இது மாதிரி லைனிங் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. பைப்பிங் வைக்கலாம். இதுக்கு வந்து சில்வர் கலரில் நான் டிசைன் பண்ணியிருப்பேன், ரொம்ப நல்லாயிருக்கும். பைப்பிங் வச்சுட்டு இது வந்து சாரியில் சில்வர் கலர் டிசைன் வந்திருக்கும், அதனால் இதுக்கு சில்வர் கலர் பைப்பிங் கொடுத்து தைச்சிருப்பேன். ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தில் லேஸ் வச்சுருங்க. லேஸ் வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு தையல் போட்டுடலாம். இது வந்து முக்கோணமாக மடித்து மறுபடியும் மடித்து வைக்கணும். நம்ம லேஸ் வச்சுட்டு அதில் அப்படியே கோர்த்து விட போகிறோம், அவ்வளோதான். இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸிங்க. எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு லேஸ் வச்சிடலாம். இது வந்து ஏன் நான் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக லேஸ் வைக்கிறோன்னா, நம்ம முன்னாடி வரைக்கும் அதை கொண்டு போயிடலாம். தனித்தனியாக நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணி போகிறது கிடையாது. முன்னாடி வரைக்கும் நம்ம டிசைனிங் கொண்டு போயிடலாம். இந்த கீழேருந்து இதை அப்படியே வச்சுட்டு வாங்க. சேம் கைக்கும் அதே டிசைன் தான். நல்லா உள்ளே தள்ளி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு வராது. முன்னாடி வரைக்கும் டிசைன் பண்ணிடுங்க. இதை அப்படியே பிரித்து விட்டு பாசி வச்சிடலாம். இதோட லாங் வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. விரித்து விட்டு வச்சிட்டிங்கன்னா அது ஒரு பூ இதழ் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. அது கரெக்டாக நேராக வச்சு வச்சு பாசி வச்சுட்டு வாங்க. சூப்பராக இருக்கும். இது ரொம்ப அழகாக வித்தியாசமாக இருந்துச்சு. அடுத்து வந்து நம்ம ஒரு ஃப்ளவர் டிசைன் வைக்க போகிறோம். இது வந்து பார்டரில் சேம் டிசைன் இருந்தது. அதே மாதிரி நம்ம எப்படி ட்ரை பண்ணலான்றது இதில் பண்ணியிருந்தேன். சேம் அப்படியே நம்ம பார்டருக்குள்ள பூ மாதிரியே வந்தது. எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னாங்க. இதை பார்டரை வச்சு திருப்பி விட போகிறோம் அம்மா மேலே. அதாவது அடியில் வச்சு கெட்ட பக்கம் வச்சு நம்ம மேலே வந்து திருப்பி கட் பண்ண போகிறோம். இதுக்கு கேன்வாஸ் கிடையாது. கேன்வாஸ் இல்லாமல் நம்ம எப்படி பண்ணலான்றதான் ட்ரை பண்ணியிருக்கேன். அடிச்சுட்டு
இந்த பார்டர் அடிச்சுட்டு நம்ம ஒரு இன்ச்சு அளவு வச்சு நல்லா ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம். எல்லோ கலர் saree பைப்பிங் கொடுத்து உருட்டிலாம் அடிக்க தேவையில்ல. அப்படியே மடித்து தேய்ச்சி விட்டு நீங்கள் அப்படியே ஒரே தையலாக போட்டு விட்டுறலாம். போட்டு திருப்பி மறுபடியும் மேலேயே வச்சு ஒரு தையல் போட்டுருங்க. பாருங்கள், கேன்வாஸ் இல்லாமல் எவ்வளோ அழகாக பண்ணிட்டோம். இப்போ பைப்பிங் வச்சிடலாம். அதாவது இதுக்கு 2 பைப்பிங் வரும் கழுத்துக்கு. இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று வரும். அதுக்கு நம்ம முன்னாடியும் வச்சிடலாம். முன்னாடி சேர்த்து நம்ம பைப்பிங் வச்சுட்டு வந்துடலாம். இதோட லாங் வீடியோ இருக்குது, பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு புரியலைன்னா பொறுமையாக பார்த்து கற்றுக்குங்க. இப்போ இந்த பூ 6 இதழ் கட் பண்ணிடலாம். 6 இதழுமே ஒரே மாதிரி இருக்கணும், உங்களுக்கு வித்தியாசம் வரக்கூடாது. ஏன்னா அப்போ தான் ஒன்று சொன்ன மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓரத்தில் வச்சு தைச்சிங்கன்னா தான் இது பைப்பிங் அழகாக வரும். சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம நெக்குக்கு வச்சு தைச்சிடலாம். அளவாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு வச்சு தைச்சிட்டு அதுக்கு மேலே அப்படியே கரெக்டாக நீங்கள் வச்சுருங்க. இது நெக்கு உங்களுக்கு ரொம்ப அகலமாகாது, நார்மலாக இருக்கும் உங்களுக்கு. தைச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். சென்டராக மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ பூ ஒன்று ஒன்றா வைக்கலாம். ஆறு பூ வேணும் இதுக்கு. முடிச்சுட்டு நடுவில் பட்டன் வச்சிடலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது செக்குடு டிசைன். நடுவில் இதுக்கு செக்குடு மாடல் வரும், நல்லாயிருக்கும். இது சாரீலேருந்து கைக்கு கட் பண்ணி வச்சுட்டு முன்னாடியும் பேக் சைடு மட்டும் சில்க் காட்டன் கொடுத்து தைச்சிருப்பேன். இது ஏன்னா சாரீ ஒரே மாதிரி சாரீ. ரன்னிங் ப்ளவுஸு நல்லாவே இல்லை. அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக நம்ம பிங்க் கலர் அதில் பூ வந்தது, பிங்க் கலர் போட்டால் நல்லாயிருக்கும்னு இதுக்கு சாரீலேருந்து 1/4 மீட்டர் கட் பண்ணிவிட்டு இதுக்கு டிசைன் பண்ணியிருப்பேன். இது ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே இதில் வர்றது எல்லாமே லாங் வீடியோவாக போட்டிருக்கேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன். தெரியப்படுத்துறதுக்காக தான் மறுபடியும் சொல்லி தெரியப்படுத்துறதுக்காக தான் இது போட்டிருக்கேன். ஏன்னா சில பேர் தேடி பார்க்க மாட்டேங்கிறாங்க. இதில் இருக்கிறதுனா அவங்க கரெக்டாக போய் பார்த்துக்குவாங்க. அதுக்காக போட்டு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. செக்குடு போட்டுட்டு நம்ம இதே பிங்க் கலரில் பாசி வைக்க போகிறோம். இது நெக்கு வேறு மாதிரி வரும், ஸ்டார் மாதிரி வரும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பைப்பிங் வச்சிடலாம். சென்டராக மார்க் பண்ணிவிட்டு இப்போ வச்சு தைச்சிடலாம். பார்த்துக்கோங்க, இதுக்கெல்லாம் எதுக்குமே கேன்வாஸ் கிடையாது. அதிகம் கேன்வாஸே இல்லாமல் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ளவர் டிசைன் வச்சுட்டு பூ டிசைன் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஒரு குட்டியாக ஒரு லேஸ் வைக்க போகிறோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பாசி வைக்க போகிறோம். இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.